வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 4 டத்தோக்கள் கைது. 300 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகமான ரொக்க பணம், சொத்துக்கள் பறிமுதல். ஸ்கேம் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத பண மாற்றம் தொடர்பாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் மேற்கொண்ட மிகப்பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கையில் டத்தோ அந்தஸ்தை கொண்ட நால்வர் கைது செய்யப்பட்டதுடன் கிட்டத்தட்ட 300 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புடைய சொத்துக்களை முடக்கியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆப்ஸ் நோர்தர்ன் ஸ்டார் சோதனை நடவடிக்கையின் வாயிலாக 44க்கும் 62க்கும் இடைப்பட்ட வயதுடைய 8 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 4 டத்தோக்களும் அடங்குவர் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்தார். அனைத்துலக போலீஸ் துறையான இன்டர்பால் சிவப்பு நோட்டீஸ் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் மிகப்பெரிய சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் ஐஜிபி தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்களின் 300 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அல்லது முடக்கப்பட்டுள்ளன என்று தான் ஸ்ரீ ரசருடின் விளக்கினார். வெளிநாட்டை தளமாக கொண்டு பிளாபுரான் MBI வாயிலாக முதலீடு செய்யப்பட்டு சட்டவிரோதமாக கிடைக்கப்பெற்ற பணத்தின் வாயிலாக சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கியதாக நம்பப்படுகிறது என்று அவர் விளக்கினார். கைது செய்யப்பட்ட 4 டத்தோக்களில் 2 தொழில் அதிபர்கள் ஆவர், மற்ற 2 வழக்கறிஞர்கள் ஆவர் என்று ஐஜிபி தெளிவுபடுத்தினார். மொத்தம் 116 கோடி ரிங்கிட் ரொக்க பணத்தை கொண்ட 638 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள வேளையில் 200 கோடிக்கும் அதிகமான மதிப்புடைய 35க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தான் ஸ்ரீ ரசருடின் தெளிவுபடுத்தினார். இன்று அதிகாலையில் பெய்த கனத்த மழையில் ஷா அலாம் தமன் ஸ்ரீமுடாவில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு தீவு போல் ஆனது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியதுடன் கடந்த 2021ஆம் ஆண்டில் நிகழ்ந்த வரலாறு காணாத வெள்ளத்தைப் போல் நிலைமை ஆகிவிடுமா என்று மக்கள் பெரும் அச்சம் கொண்டுள்ளனர். 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இன்று காலையில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான வெள்ளத்தில் நீரில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி ஆடவர் ஒருவர் உயிர் இழந்ததாக கூறப்படுகிறது. அருகிலுள்ள ஆற்று நீர் பெருக்கெடுத்து கால்வாய்கள் நிரம்பி வீடுகளில் கடல் அலையைப் போல் நுழைந்ததாக ஸ்ரீமுடா மக்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாலை 2 மணியில் இருந்து வெள்ளம் வீடுகளில் நுழையத் தொடங்கிய நிலையில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிர் இழந்ததாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் வீடுகளின் கூரை மீது அமர்ந்திருக்கும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. மின்சாரம் தாக்கி ஆடவர் உயிர் இழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து ஷா அலாம் போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஸ்லாங்கோர் ஷா அலாமில் தமான் ஸ்ரீமுடாவிற்கு அடுத்து புட்டாலிங், கில்லான், செப்பாங், உலுலங்காட் மற்றும் கோம்பாக் ஆகிய 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய பொது தற்காப்பு படையின் ஸ்லாங்கோர் மாநில தலைவர் கசாலி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கில்லான் மற்றும் ஷா அலாமில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜலான் படாங் ஜாவாவில் 2 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் கட்சி உறுப்பினர்கள் நெறிமுறை மதிப்புகளையும் குடும்ப உணர்வையும் பேணுமாறு அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரிவையும் பேதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தை தவிர்த்து குடும்ப உணர்வுடனும் நெறிமுறைகள் நிறைந்ததாக PKR தலைமைத்துவ தேர்தல் நடைபெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தாம் வலியுறுத்துவது போல் அடிலான் என்பது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, மக்கள் போராட்டத்திற்கான ஒரு தளமாகும். எனவே நேர்மை, நம்பிக்கை மற்றும் உண்மையை அடிப்படையாக கொண்டு அனைவரும் உறுப்பினர்களின் அபிமானத்தை பெற வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். தெலோ இந்தான் வட்டாரத்தில் பழமை வாய்ந்த சென்ட் ஆண்டனி இடைநிலைப் பள்ளிக்கு தெலோ இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசிர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினருமான ஊ கால்யாங்கும் கூட்டாக இணைந்து 30,000 ரிங்கிட் மானியத்தை வழங்கினர். அந்த பழமை வாய்ந்த இடைநிலைப் பள்ளியின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளும் பொருட்டு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரான ngா கோமிங்கும் ஜாசேகா இளைஞர் பிரிவு தலைவருமான ஊ கால்யாங்கும் இந்த நிதி உதவியை வழங்கினர்.
தலோஇந்தான் நாடாளுமன்ற தொகுதியின் ஜலாஜா ஸ்கோலா திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது மட்டுமின்றி அனைத்து மாணவர்களும் சௌகரியமான, பாதுகாப்பான மற்றும் உகந்த சுற்றுச்சூழலில் கற்றலை மேற்கொள்வதை உறுதி செய்வதற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக ngakhominகும் ஊகாலியோங்கும் தெரிவித்தனர். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. கடந்த வாரம் 2 பெண்களை மடக்கி கொள்ளையிட்டதாக நபர் ஒருவர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். அப்துல் ரசாக் சுப்பையா அப்துல்லா என்ற 36 வயதுடைய அந்த நபர் நீதிபதி தல்ஹா பாச்சோங் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 8:26 மணியளவில் குலாய் பண்டாபுத்ரா ஜலன் ஸ்ரீபுத்ரா ஒன்றில் ஒரு கடையின் பின்புறம் 52 வயதுடைய இந்தோனேசிய மாதுவை மடக்கி அவரின் கைப்பை, கடப்பிதழ், தங்க ஆபரணங்கள், மணிப்பஸ் உட்பட சில பொருட்களை கொள்ளையடித்ததாக சுப்பையா மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் அதே தினத்தன்று காலை 8:45 மணியளவில் குலாய் தமன் இம்பியான் சினாய் ஜலன் இம்பியான் சினாய் உத்தாமாவில் சலவை கடையில் 37 வயது மலேசிய மாதுவை மடக்கி அவரின் கைப்பை, வங்கி அட்டைகள், 200 ரிங்கிட் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்ததாக அந்த நபர் மீது மற்றொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 392 பிரிவின் கீழ் சுப்பையா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் முக்கிய நில அடையாள பகுதியில் வீற்றிருக்கும் 9723 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு நிலத்தின் உரிமையை அம்னோவின் பெயருக்கு மாற்றும்படி அந்த அரசியல் கட்சி வழக்கு மனு ஒன்றை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த நிலத்தின் உரிமை தற்போது முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது மற்றும் இதர 3 நபர்களின் பெயர்களில் இருப்பதாக அம்னோ தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. அந்த நிலம் அம்னோவிற்கு சொந்தமானதாகும். அது நியாயபூர்வமாக அம்னோவிற்கு சேர வேண்டும் என்று அந்த அரசியல் கட்சி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வழக்கில் கூட்டரசு பிரதேச நில மற்றும் கனிம வள இலாக்காவை பிரதிவாதியாக அம்னோ பெயர் குறிப்பிட்டுள்ளது என்று அம்னோ நிர்வாக செயலாளர் டத்தோ சுமாலி ரெடுவான் தெரிவித்துள்ளார். அம்பாங்கில் உள்ள ஒரு தனியார் சமயப்பள்ளி மையத்தில் பயிலும் 13 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததுடன் அவரை ஆபாச சேட்டையில் ஈடுபடுத்தியதாக அந்த சமயப்பள்ளி பணியாளரின் மகன் அம்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 18 வயதுடைய அந்த இளைஞர் மஜிஸ்ட்ரேட் நோர்மைசான் ரஹீம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு 2017ஆம் ஆண்டு சிறார் ஆபாச குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலுலாங்காட் மாவட்டத்தில் உள்ள அந்த சமய பள்ளியின் கழிப்பறையில் அப்பள்ளியின் மாணவனான அந்த இளைஞர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.